வணக்கம் மக்களே. மேலே தள்ளிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி நடந்திருக்குது. என்ன தெரியுமா? நம்ம சீமான் அண்ணனுடைய வக்கீல் ஜெயிச்சிட்டார். அதாவது கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு வேலை கொடுத்தாரு. அந்த அரசு வேலையை கொடுக்கக்கூடாது, கரூரில் உயிர் பலியானவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சீமான் அண்ணனுடைய வக்கீல் போராடி வாதாடி ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ என்னென்னா அவங்களுக்கு அது ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இருக்குது. அதை தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நற்செய்தி நடந்திருக்குன்னு சொன்னேன். என்ன ஒரு சந்தோஷம் கரடி மூஞ்சிகளுக்கெல்லாம், என்ன ஒரு கொண்டாட்டம், ஒன்றும் சொல்லிக்க முடியல. அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிட்டுருக்கிறாங்க நம்ம சீமானண்ண கூட்டம், எதிர்கட்சிகள்லாம். ஆனால் இது நிரந்தர வெற்றி இல்லை. என்னன்னா இதையை விட பெரிய பெரிய தோல்விகளை பார்த்து தான் நம்ம அண்ணன் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிறாருங்கிறதையே மறந்துட்டு இந்த பிக்காளிங்க ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு சாதாரணன்னு சொல்லி நம்ம அண்ணன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதைய இன்னும் மேலே கொண்டு போயிருக்கிறாரு. அதையே நினச்சி நம்ம இன்னும் சந்தோஷப்படணும். இவங்களுடைய வெற்றி நிரந்தரமானது இல்லைன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலுமே அவங்களுடைய வெற்றியில் நம்ம பங்கு எடுத்துக்கணுமில்ல. அப்போ நம்மளும் அதை பற்றி பேசணுமில்ல. அவங்க வெற்றியை பற்றி பேசினா தானே அவங்களுக்கு சந்தோஷம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த 41 குடும்பத்துக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னோன்னே எதிர்கட்சி எல்லாம் அப்படி ஜேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தெரியல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிரித்து கொண்டாடாதீங்க, ரொம்ப ஆணவப்படாதீங்க. ஆணவத்தை தூக்கி காலுக்கு கீழே வச்சுக்கோங்க, தலைக்கு மேலே வச்சுக்காதீங்க. இதை எங்கள் அண்ணன் சொன்னது. எப்போவுமே ஆணவத்தை நம்ம தலைக்கு கீழே தான் வச்சுக்கணும், காலுக்கு கீழே வச்சுக்கணும், தலைக்கு மேலே தூக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா இது அவருடைய அடுத்த வெற்றி தான். கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வச்சு அவர் ஜெயிப்பார் கண்டிப்பாக. அதே கரூர் மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் யாரைய நம்புனீங்களோ அவங்க தான் இன்றைக்கி உங்களைய வேலை கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கிறாங்க. இதைய மனசில் வச்சு கரூர் மக்கள் கொஞ்சம் முழிச்சுக்கணும் தயவு செஞ்சு. நானும் திருப்பூர் தான், கரூரில் நடந்த சம்பவம் எனக்கும் தெரியும். அதனால் நான் பேசுகிறேன் இதை பற்றி. கண்டிப்பாக முழிச்சுக்கோங்க, பார்த்துக்கங்க. யார் உங்களுடைய கூட நிற்கிறா, யார் உங்களை ஒதுக்குறாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கரூர் மக்களும் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இதை நம்ம கொண்டு போகணும், வேறு லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். அண்ணனுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இது தற்காலிக தோல்வி தானே தவிர இது நிரந்தர தோல்வி கிடையாது. ஏன்னா அடுத்த பாதையை அடி எடுத்து வச்சுட்டாரு. உண்மையாகவே எதிர்கட்சிங்கெல்லாம் பயப்படணும், கொண்டாடக்கூடாது. ஐயோ நம்ம இவங்கிட்டையா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பயப்படணும். தயவு செஞ்சு வெற்றியை கொண்டாடாதீங்க எதிர்கட்சிக்காரர்களே, எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அது ரொம்ப தப்பு கணக்கு போட்டு நீங்கள் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காதீங்க. எங்கள் அண்ணன் ஜெயிப்பார். ஏன்னா இது ஏற்கனவே நிறையா தோல்வியை பார்த்தவர். அவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணம்தான். வணக்கம் மக்களே.